உதயநிதி என்ன சொல்கிறா அப்படின்னா 10 ஆண்டுகளாக அதிமுக பிஜேபி கிட்ட போய் அடிபணிந்ததுனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியே உரிமைகள் எல்லாமே போயிடுதுன்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் அவரோட பிரச்சாரம் இருக்கிறது. 38 எம்பி திமுகவில் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் தான் அவங்கள்ட்ட கேட்கணும். அது அவர் பதில் சொல்லும்போது 38 எம்பி வச்சுட்டு எதுவுமே திமுக செய்யலை. 37 எம்பி வச்சுருந்தோம் 2014 எடப்பாடியார் உத்தரவு கிணங்க பார்த்திங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத போது கிட்டத்தட்ட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த கட்சி அதிமுக புரட்சித்துறை அம்மா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள். முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அம்மா வந்து வழக்கு போட்டாங்க. அதுக்கு மேலே ஆளுங்கட்சியானதும் வருவாய்த்துறையை இணைச்சி வழக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆகவே அதே போல் இன்றைக்கு காவிரி பிரச்சனை, இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து எல்லாமே அதிமுக தான். 69% இடஒதுக்கீடு எல்லாமே மீட்டெடுத்தது அதிமுக தான். ஆகவே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறக்கூடிய உரிமையே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்பலை இன்றைக்கு கடுமையாக இருக்கிறது. திமுக வேட்பாளர் களத்தில் போகவே முடியறதில்லை. இன்றைக்கி எடப்பாடியாருடைய பேச்சு, அவருடைய உண்மைத்தன்மை, நாட்டு மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியாக இருக்கும்போது, திமுக என்னென்ன செய்யலைங்கிறது இன்றைக்கி அவருடைய பிரச்சாரம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. மக்கள் முழுமையாக ஏற்றுட்டாங்க. ஆகவே முழுமையான வெற்றி அதிமுகவுக்கு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.